ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, தீபா எப்படியாச்சும் கார்த்திக்கிட்ட ரம்யாவை காட்டலான்னு வந்துட்டு கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ரம்யா பார்த்தீங்கன்னா கால் எடுக்காமல், இவகிட்ட நம்ம மட்டும் ஃபோன் எடுத்துகிட்டு எதுவுமே சொல்லி சமாளிக்க முடியாது, யார் கண்ணிலையும் படாமல் நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே தெரியாமல் மண்டபத்தை விட்டு அவங்க கார் ஏற போவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா தீபா போயிட்டு பின்னாடி இருந்து ரம்யாவை கூப்பிட்டு, நீ இன்னைக்கு என்னோடய ஹஸ்பண்டை பார்க்காம எங்கேயுமே போகக்கூடாது வா அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அதை கேட்டால் ரம்யா மனசுக்குள்ளேயே இன்றைக்கி இவ விட மாட்டா போல இருக்கே, கார்த்திக் கண்ணில் மட்டும் நம்ம பட்டுட்டா அவ்வளோதான், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே தீபா வந்துட்டு வா ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போவாங்க. மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அந்த சைடு நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ தீபா வந்துட்டு ஏங்க அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா ரம்யாவை திரும்பி பார்ப்பாங்க. பார்த்து செம்மையாக ஷாக் ஆகிடுவாங்க. இங்கே ரம்யாவுக்கும் கார்த்திகை பார்த்து ஒரே ஷாக் ஆகும். இதை ரம்யா எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியவே இல்லை. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் ரம்யா கிட்ட தெரியவே இல்லை. ஒரு வழியாக ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.